SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். கோட்டாபே அரசாங்கம் தான் தோன்றித்தனமாக செயற்பட்டது என்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர். அர்ஜுனாவின் எம்பி பதவியை ரத்து செய்யும் மனு தொடர்பில் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. மட்டக்களப்பில் கோர விபத்து, 3 காயம். யாழ் சாவகச்சேரி நகரசபை முன் பதற்றம், நடந்தது என்ன? முன்னாள் ஜனாதிபதிகளின் முப்படை பாதுகாப்பு நீக்கம். அமெரிக்க பாடசாலையில் துப்பாக்கிச் சூடு, வெளியான அதிர்ச்சி தகவல். தொடர்பன விரிவான செய்திகள். கோவிட் காலத்தில் முஸ்லிம்களின் சடலங்கள் தகனம் செய்யப்பட்ட விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு இழப்பீட்டை வழங்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். கோவிட் பரவல் காலத்தில் ஒரு இனத்தையும் மதத்தையும் இலக்கு வைத்து கோட்டாபே அரசாங்கம் தான் தோன்றித்தனமாக செயற்பட்டது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கோட்டாபே ராஜபக்ச அரசாங்கம் உலக சுகாதார ஸ்தாபனம் வழங்கிய வழிகாட்டுதல்களை மீறி செயற்பட்டது. உரிமைகள் மீறப்பட்ட இஸ்லாமிய சமூகத்தினருக்கும் பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களுக்கும் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தினார். இதனால் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு இழப்பீட்டை வழங்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்று நாடாளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்தார். யாழ்ப்பாணம் மாவட்ட சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை எதிர்வரும் ஜனவரி 15 பரிசீலனைக்கு அழைக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதிய சுதந்திர முன்னணியின் தலைவர் ஓசல ஹேரத் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு நீதியரசர்களான சோபித ராஜகருணா மற்றும் மகின் கோபல்லவ ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு குழு முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த மனுவை ஜனவரி 15 விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு உண்மைகளை உறுதிப்படுத்த நீதியரசர்கள் உத்தரவிட்டனர். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கடந்த பொது தேர்தலின் போது அரசு வைத்தியராக கடமையாற்றிய நிலையில் வேட்புமனுவை சமர்ப்பித்ததாக மனுதாரர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு சேவையிலிருந்து விலகாமல் இவ்வாறு வேட்புமனு தாக்கல் செய்வது சட்டவிரோதமானது என சுட்டிக்காட்டியுள்ள மனுதாரர் அது தேர்தல்கள் சட்ட விதிகளுக்கு முரணானது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி அரசியல் சாசனத்தின் பிரகாரம் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிக்க தகுதியற்றவர் என பிரகடனப்படுத்தி அந்த ஆசனத்தை செல்லுபடியற்றதாக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி மனுதாரர் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். மட்டக்களப்பிலிருந்து களுவாஞ்சிக்குடி நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த நோயாளர் காவு வண்டி அதே திசையில் வந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தில் மோதி 3 காயமடைந்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் 2 வாகனங்களிலும் பயணித்தவர்கள் தெய்வாதீனமாக உயிர் தப்பியுள்ளனர். நின்று கொண்டிருந்த பேருந்தின் பின்புறம் அதிவேகமாக ஆம்புலன்ஸ் மோதியமையால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. எனினும் நோயாளர் காவு வண்டியில் பயணித்த சாரதி உட்பட 3 பேர் காயமடைந்து களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். குறித்து நோயாளர் காவு வண்டியில் மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையிலிருந்து புறப்பட்டு களுவாஞ்சிக்குடியில் நடைபெறவுள்ள கூட்டம் ஒன்றிற்காக சென்ற வேளையிலேயே இந்த விபத்து சம்பவித்ததாக கூறப்படுகிறது. யாழ் சாவகச்சேரி நகர வர்த்தகர்களும் பொதுமக்களும் சாவகச்சேரி நகரசபை முன்றலில் நடத்திய போராட்டத்தில் முறுகல் நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த போராட்டமானது இன்று சாவகச்சேரி நகரசபை முன்னால் இடம்பெற்றது. சாவகச்சேரி நகரசபையால் அண்மையில் கட்டப்பட்ட புதிய கடைகளை குத்தகைக்கு வழங்குவதற்காக பகிரங்கமாக கேள்வி கூறப்பட்டுள்ளது. கடைகளை கட்ட ஆரம்பிக்கும் போது 2000 ஆண்டு யுத்தத்தில் கடைகள் அழிவடைந்த வர்த்தகர்களுக்கு புதிய கடை தொகுதியில் முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் கடைகள் வழங்கப்படும் என்றும் நகரசபையால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த வாக்குறுதியை மீறி கேள்வி கூறப்பட்டுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் விண்ணப்பதாரி நகராட்சி மன்ற எல்லைக்குள் வசிக்க வேண்டும் என்ற நிபந்தனையை உள்ளடக்க வேண்டும் என கோரியுமே இந்த போராட்டம் இடம்பெற்றது. இதன்போது போராட்டக்காரர்கள் நகரசபையின் பிரதான நுழைவாயிலை பூட்டி போராட்டத்தை முன்னெடுத்தனர். இதனையடுத்து அங்கு வந்த சாவகச்சேரி போலீசார் பூட்டை உடைத்து அகற்றியதோடு போராட்டக்காரர்களை கலைக்க முற்பட்டனர். இதனால் நுழைவாயிலில் அமர்ந்தவாறு அவர்கள் தமது போராட்டத்தை மேற்கொண்டனர். இந்த தருணத்தில் நகரசபை வாகனங்களுக்கு பொறுப்பான அதிகாரி கழிவகற்றும் உளவியந்திரத்தால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது மோத முயற்சித்ததோடு அதை வீடியோ எடுத்த ஊடகவியலாளரையும் கடுமையாக அச்சுறுத்தியுள்ளார். இதனால் அங்கு கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதேவேளை குறித்த கேள்வி கோரலை 2 வாரங்களுக்கு ஒத்திவைக்குமாறு உள்ளூராட்சி ஆணையாளர் அறிவித்துள்ளார்.
இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள முப்படையினரின் பாதுகாப்பை எதிர்வரும் வாரத்தில் விலக்கிக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். 6 மாதங்களுக்கு ஒருமுறை மேற்கொள்ளப்படும் பாதுகாப்பு மதிப்பீட்டின்படி பாதுகாப்பு வழங்கப்படும் என்று இன்று நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவித்த போது அவர் தெரிவித்தார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக 1448 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதேபோல முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கையையும் அமைச்சர் வெளியிட்டார். இன்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு 60 போலீஸ் அதிகாரிகளும் 228 முப்படை அதிகாரிகளும் பாதுகாப்பு மற்றும் ஏனைய கடமைகளுக்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனவிற்கு 4 ராணுவ அதிகாரிகளும் 60 போலீஸ் அதிகாரிகளும் மெய் பாதுகாவலர்களாக உள்ளனர். இன்று முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபயவின் பாதுகாப்பிற்காக 188 முப்படையினரும் 22 போலீசாரும் வழங்கப்பட்டுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு 57 ராணுவத்தினரும் 60 போலீசாரும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதேவேளை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்கவிற்கு 60 போலீஸ் உத்தியோகத்தர்களும் ஹேமா பிரேமதாசவிற்கு 10 போலீஸ் அதிகாரிகளும் பாதுகாப்பிற்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்தார். உலகச் செய்திகள். அமெரிக்காவின் விஸ்கான்சன் பகுதியில் உள்ள அபெண்டன் லைஃப் கிறிஸ்தவ பாடசாலையில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. 15 வயது பாடசாலை மாணவி ஒருவரால் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. மாணவி கண்மூடித்தனமாக சுட்டதில் 2 உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூடு நடத்திய சிறுமியும் உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் அந்த பாடசாலை வளாகத்தில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. சம்பவ இடத்திற்கு சென்றுள்ள போலீசார் இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். எனினும் விசாரணை முடிவில் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதற்கான காரணம் தெரியவரும் என தெரிவிக்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோட்டாபய அரசாங்கம் தான் தோன்றித்தனமாக செயற்பட்டது என்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர். அர்ஜுனாவின் எம்பி பதவியை ரத்து செய்யும் மனு தொடர்பில் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. மட்டக்களப்பில் கோர விபத்து, 3 காயம். யாழ் சாவகச்சேரி நகரசபை முன் பதற்றம், நடந்தது என்ன? முன்னாள் ஜனாதிபதிகளின் முப்படை பாதுகாப்பு நீக்கம். அமெரிக்க பாடசாலையில் துப்பாக்கிச் சூடு, வெளியான அதிர்ச்சி தகவல்.